Hi students, welcome to Sri Tech Tamil. Standard 5, Term 3, Science, Unit 3, Air, Part 2, page number 97 to 99. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர், காற்றோட முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்குறோம். இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர்னால் என்னது, நம்ம சில லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதாவது பூமிக்கு மேலே சில கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதை தான் நம்ம வந்து அட்மாஸ்ஃபியர்னு சொல்கிறோம். அது வந்து 5 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை என்னென்ன லேயர்னு பார்த்தோம், அதாவது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரோட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிற 5 லேயர்ஸ் பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம ஏரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது ஏர் வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்குமே என்னது இந்த ஏர், அதாவது காற்றுங்கிறது அவசியமாக இருக்குது. வித்தவுட் ஏர் நோ லைஃப், அதாவது அனைத்து உயிரினங்களுக்குமே, அதாவது எல்லாத்துக்குமே காற்று மிகவும் அவசியம் இல்லையா. ஆனால் இந்த ஏர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்மளால் இந்த பூமியில் எர்த்தில் வாழ முடியாது. we take in oxygen from the air, இந்த ஏர்லேருந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அடுத்து ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு, எதை ரிலீஸ் பண்ணுறோம், நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். Plants in turn use carbon dioxide present in the air டு ப்ரொடியூஸ் தர் ஃபுட், அதாவது இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா நாம் வெளியிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது, அதை நம்ம சுவாசித்துக்கிறோம். நம்ம வெளியிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி அது வந்து ஃபுட் அப்படின்னா என்னது, உணவை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பிளான்ட்ஸ் இன் டர்ன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் த ஏர் டு ப்ரொடியூஸ் தர் ஃபுட், அதாவது காற்றில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அது உணவு தயாரிக்க பயன்படுத்தி கொள்ளுது. The gases such as oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen present in the air are important to us for many reasons. அதாவது இந்த ஏரில் காணப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், இந்த கேஸஸ் எல்லாமே நமக்கு பல்வேறு காரணங்களுக்காக, அதாவது ஃபார் மெனி ரீசன்ஸ், பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு என்ன பண்ணுது, பயன்படுது. எந்த கேஸஸ் எல்லாம் பயன்படுது, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு பயன்படுது. Let us study about the importance of air in this section. இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர், காற்றோட முக்கியத்துவம் பற்றி இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இந்த ஏர் வந்து எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்னா நீர் சுழற்சி. வாட்டர் வெப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் சைக்கிள். அதாவது வாட்டர் வெப்பர்னா என்னது, நீராவி. இது வந்து எங்கே காணப்படுது அப்படின்னா இந்த ஏரில் காணப்படுது. இந்த ஏரில் காணப்படக்கூடிய இந்த நீராவி வந்து எதற்கு பயன்படுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் சைக்கிள், அதை நீர் சுழற்சி ஏற்படுது, ஃபார்ம் ஆகிறதுக்கு இது காரணமாக அமையுது. வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் பாடிஸ், வாட்டர் எங்கேருந்து இருக்குது, இந்த வாட்டர் பாடிஸ் எதெல்லாம், சச் அஸ் ரிவர்ஸ், ஓஷியன்ஸ் எவாப்ரேட் அண்ட் பிகம்ஸ் வாட்டர் வெப்பர். அதாவது இங்கே ரிவர்ஸ்னால் இந்த ஆறு, ஏரி, குளங்கள்லாம் இருக்குல்லையே, அதில் காணப்படக்கூடிய வாட்டரும், அடுத்து ஓஷியன்ஸில் காணக்கூடிய வாட்டரும் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. எது என்ன ஆகுது, இது ஆவியாக மாறி அது என்ன ஆகுது, பிகம்ஸ் வாட்டர் வெப்பர் அப்படின்னா அது நீராவியாக மாறுகிறது. திஸ் வாட்டர் வெப்பர் தென் ஃபார்ம்ஸ் ஆஃப் த கிளவுட்ஸ். இது தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாட்டர் வெப்பர்னா என்ன சொன்னோம், நீராவி இல்லையா. இந்த நீராவி தான் எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த கிளவுட்ஸ், மேகங்களை உருவாக்குது. தீஸ் கிளவுட்ஸ் மூவ் டு த லேண்ட் அண்ட் கெட் cooled to give us the rain. These clouds move to the land. இது எங்கே நகருது அப்படின்னா, லேண்ட்னா என்னது, நிலத்தை நோக்கி நகர்ந்து, and get கூல்டு, அது என்னாகுது, குளிர்வடைந்து, டு கிவ் அஸ், நமக்கு என்னத்தை தருது, ரெயினை தருது. ரெயின்னா என்னது, மழையை தருது. அதாவது இந்த மேகங்கள், கிளவுட்ஸ் வந்து அதாவது பூமி நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து அது வந்து குளிர்வடையுது, கூல்டு ஆகி நமக்கு எதை தருது, கிவ்ஸ் அஸ் த ரெயின், மழையை தருது. This movement of clouds is possible due to the air. இந்த movement of clouds, இந்த clouds வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஏர் மூலமாக தான் மூவ்மெண்ட் ஆகுது.
சப்ளைஸ் எனர்ஜி. அடுத்தது என்னன்னா சப்ளைஸ் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜியை வந்து எப்படி சப்ளை பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். We breathe oxygen present in the air and it is supplied to the cells our body. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரில் காணக்கூடிய அதாவது இந்த ஏரில் காணப்படக்கூடிய ஆக்சிஜனை என்ன பண்ணுறோம், ப்ரீத் பண்ணிக்கிறோம், சுவாசித்துக்கிறோம். அண்ட் இட் இஸ் சப்ளை டு த செல்ஸ் இன் அவர் பாடி. அது என்ன ஆகுதுன்னா நம்ம அதாவது ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது எதுக்கு, எல்லா செல்ஸுக்கும், பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் சப்ளை பண்ணுது. பாடி செல்ஸ் பேர்ன் த ஃபுட் மாலிகூல்ஸ். அதாவது உணவு மூலக்கூறுகளை அது வந்து பேர்ன் பண்ணுது, எரிக்குது. வித் ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் ப்ரொடியூஸ் எனர்ஜி. வித் ஹெல்ப் ஆஃப் த ஆக்சிஜன் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட உதவியால் தான் அது என்ன ஆகுது, இந்த உணவு மூலக்கூறுகளை எரித்து அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எனர்ஜினா ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம எந்த ஒர்க்கு செய்யணுன்னாலுமே நமக்கு ஒரு எனர்ஜி தேவை இல்லையா, ஆற்றல் தேவை. அதை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து தான் கிடைக்கிது. அந்த சாப்பிட்ற சாப்பாடை அந்த நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு இந்த ஆக்சிஜனோட உதவியால் தான் அது என்ன ஆகுது, பேர்ன் ஆகுது, எரிக்கப்பட்டு அதுலேருந்து தேவையான ஆற்றலை நமக்கு தருது. வித் திஸ் எனர்ஜி வி டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த எனர்ஜி தான் நம்ம எல்லா ஒர்க்கும் செய்யறதுக்குமே உதவியாக இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்னா எல்லா வேலைகளையும், பல்வேறு வேலைகளை செய்வதற்கு இந்த எனர்ஜி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுண்ட்ஸ் ட்ராவல் த்ரூ த ஏர். சவுண்ட்ஸ்னு என்னது, சத்தம் இல்லையா, நம்ம பேசுகிறத வந்து அந்த நம்ம பேசுகிறது எப்படி பிறருக்கு கேட்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். We hear many things from the surroundings and people hear what we speak. அதாவது we hear many things. நம்ம வந்து இந்த சரௌண்டிங்ஸில் இருக்க நிறைய திங்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அண்ட் people hear what we speak. நாம் பேசுகிறதையும் நம்ம பிறர் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. We hear many things from the surroundings, people hear what we speak. நம்ம பேசுகிறத என்ன பண்ணுறோம், பிறர் கேட்குறாங்க. This is possible due to the air because sounds needs a medium to the travel. அதாவது this possible to the air. அதாவது இந்த சவுண்ட் வந்து எப்படி பிறருக்கு கேட்குது, இந்த ஏர் மூலமாக தான் கேட்குது. இது வந்து சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது, இந்த ஏர் தேவைப்படுது, மீடியம் டு ட்ராவல். Sounds travel from the point of generation to the listener through air. Sounds வந்து நாம் பேசுகிறத அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த ஒளி வந்து எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த ஏர் மூலமாக ட்ராவல் பண்ணி மற்றவங்க கேட்கறதுக்கு இது வந்து உதவி புரியுது. சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் டு த லிசனர் த்ரூ த ஏர். இந்த ஏர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ். அதாவது பிளான்ஸ்க்கு எப்படி இந்த ஏர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த ஏர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ். அதாவது இந்த ஏரில் காணப்படக்கூடிய இந்த நைட்ரஜன் வந்து இந்த பிளான்ஸ்க்கு அதாவது தாவரங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. The nitrogen in the atmosphere is converted into easily absorbable nitrates by plants with the help of some microbes. அதாவது இந்த நைட்ரஜன், அதாவது அட்மாஸ்பியரில் காணப்படக்கூடிய இந்த நைட்ரஜன் வந்து தாவரங்களுக்கு பயன்படக்கூடிய நைட்ரேட்ஸ்களாக கன்வெர்ட் ஆகுது, மாற்றம் அடையுது. எதன் மூலமாக மாற்றம் அடையுது, வித் த ஹெல்ப் ஆஃப் சம் மைக்ரோப்ஸ். அப்படின்னா சில நுண்ணுயிர்கள் மூலமாக இது நைட்ரேட்டுகளாக மாற்றம் அடைகிறது. இட் இஸ் நோன் அஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்கம்னு சொல்கிறோம். இந்த செயல்முறைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறோம். எதுக்கு சொல்கிறோம், இந்த ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, இதுக்கு தான் நம்ம நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் நைட்ரேட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். அதாவது க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னா தாவரங்களோட வளர்ச்சிக்கு இந்த நைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ ஏர் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பாலினேஷன் ஆஃப் பிளான்ஸ். பாலினேஷனா என்னது, அதாவது மகரந்த சேர்க்கைன்னு சொன்னோம். அதாவது பிளான்ஸில் நடக்கக்கூடிய, தாவரங்களில் நடக்கக்கூடிய பாலினேஷனுக்கும் இந்த ஏர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பாலினேஷனில் வந்து கிராஸ் பாலினேஷனுக்கு பயன்படுது. அதாவது போலன் கிரைன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அனதர் பிளான்ட் த்ரூ த ஏர். அதாவது இந்த போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, மகரந்த துகள்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி ட்ராவல் பண்ணுது, ஒன் பிளான்ட்லேருந்து அனதர் பிளான்ட்டுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த ஏர் மூலமாக தான் ட்ராவல் பண்ணுது.
Thus, cross pollination is achieved with the help of air. இந்த cross pollination வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணிக்குது அப்படின்னா இந்த ஏர் மூலமாக தான் அச்சீவ் பண்ணிக்குது. அதாவது cross pollination என்னது? when pollen lands on a stigma of another flower, this is cross pollination. அதாவது ஒன் ஃப்ளாரில் காணப்படக்கூடிய இந்த pollen grains இருக்கு இல்லையா, இதை தான் மகரந்த தோல்னு சொல்லுவோம். இது வந்து இன்னொரு பிளான்டோட ஸ்டிக்மாக்கு வந்து சென்றடைவதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோம். இது எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த ஏர் மூலமாக தான் ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்னா என்னது? போக்குவரத்துக்கு எப்படி இந்த காற்று பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட். அதாவது இந்த மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட் அப்படின்னா வாயுக்களோட நகர்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காற்றுன்னு சொல்கிறோம். மூமெண்ட் ஆஃப் ஏரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விண்டுன்னு சொல்கிறோம். This is helpful for the ships and boats to sail on the water. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஷிப்புக்கும் போட்டுக்கும் இந்த வாட்டரில் பயணிக்கிறது, நீரில் பயணிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எது? இந்த ஏர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ட்ராவல் த்ரூ ஏர். அதாவது ஏரோப்ளைனும் ஹெலிகாப்டரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எதை மூலமாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த ஏர் மூலமாக தான் ட்ராவல் பண்ணுது. இங்கு காணப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த ஏர் மூலமாக தான் ட்ராவல் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம என்ன பார்த்தோம்? ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ஷிப்ஸ், போட்ஸ்க்கு எல்லாமே இது வந்து இந்த ஏர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டில் எது வந்து எதன் மூலமாக பயணிக்குது அப்படின்னா இந்த ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ஷிப், போட் இது எல்லாமே எதன் மூலமாக பயணிக்குது? இந்த ஏர் மூலமாக தான் பயணிக்குது. Sports paragliding is the recreational and competitive adventure sports of flying. அதாவது ஸ்போர்ட்ஸ் பாராகிளைடிங் இது வந்து ஒரு பாராகிளைடிங்கிறது ஒரு விளையாட்டு. இது ரீக்ரியேஷனல் அப்படின்னா இது ஒரு பொழுதுபோக்கான விளையாட்டு. அண்ட் காம்படிட்டிவ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னா இது அட்வென்ச்சர் அப்படின்னா இது ஒரு சாகசம் செய்யும் விளையாட்டு. பொழுதுபோக்காகவும் விளையாடுவாங்க, சாகசம் செய்வதற்காகவும் விளையாடப்படுற விளையாட்டு தான் இது இந்த பாராகிளைடிங். In this sports, pilot sits in a harness suspended below a fabric wing. Fabric wing அப்படிங்கிறது ஒரு துணியாலான ரெக்கை. இந்த ரெக்கையின் கீழே இவர் என்ன பண்ணுவார்? ஸ்போர்ட்ஸ் பைலட் வந்து சிட்ஸ் அப்படின்னா உட்கார்ந்துருப்பார். இந்த ரெக்கையின் கீழே இருக்கக்கூடிய துணியாலான ரெக்கையின் கீழே இருக்கக்கூடிய இந்த இருக்கையில் என்ன பண்ணுவார்? இது அமர்ந்துதான் இதில் வந்து ட்ராவல் பண்ணுவார். ஹேங் கிளைடிங் இஸ் ஆல்சோ அண்ட் ஏர் ஸ்போர்ட். அதாவது ஹேங் கிளைடுங்கிறது ஒரு வகை விளையாட்டு தான். ஆர் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி இன் விச் எ பைலட் ஃப்ளைஸ் எ லைட் நான் மோட்டரைஸ்டு ஃபுட் லான்ச்டு ஏர்க்ராஃப்ட் கால்டு ஹேங் கிளைடர். அதாவது இதுதான் நம்ம ஹேங் கிளைடர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டை இயக்குவர் என்ன பண்ணுவார்னா நான் மோட்டரைஸ்டு ஃபுட் லான்ச் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா மோட்டார் இல்லாத இந்த ஃபுட் லான்ச்டு அப்படின்னா பாதத்தால் இயக்கக்கூடிய இந்த ஏர்க்ராஃப்டை என்ன பண்ணுவார்? இயக்குவார். இந்த ஹேங் கிளைடுங்கிறது ஒரு ஏர் ஸ்போர்ட் அப்படின்னா ஒரு வகையான விளையாட்டு தான். இதில் இந்த விளையாட்டை விளையாடுபவர் என்ன பண்ணுவார்? இந்த நான் மோட்டரைஸ்டு அப்படின்னா மோட்டார் இல்லாத பாதத்தால் இயக்கக்கூடிய இந்த ஏர்க்ராஃப்டை என்ன பண்ணுவார்? இயக்குவார். இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறு விமானத்தை போல தான் இருக்கும். பேராகிளைடிங் அண்ட் ஹேங் கிளைடிங் ஆர் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். அதாவது பேராகிளைடும் ஹேங் கிளைடுக்குமே எது வந்து ஹெல்ப் பண்ணுது? இந்த ஏர் தான் ஹெல்ப் பண்ணுது. அதர் ஸ்போர்ட்ஸ் லைக் வேறு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா விண்ட் சர்ஃபிங் அப்படின்னா இந்த காற்றினால் இயக்கப்படக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, விங் சர்ஃபிங் இதுதான். கைட் சர்ஃபிங் இது. அடுத்து செயிலிங் அப்படின்னா விசைப்படகு. இது எல்லாமே எதன் மூலமாக வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னா ஏர் மூலமாக தான் ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராசூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸ். அதாவது ஹாட் ஏர் பலூன்ஸ் அப்படின்னா வெப்பக்காற்று பலூன்கள். இதுதான் வெப்பக்காற்று பலூன்கள். இது வந்து பேராசூட். இது வந்து இது எப்படி காற்று பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். Parachutes and hot air balloons are used to land from the above. அதாவது used to land from above அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்குவதற்கு இந்த பாராசூட்டும் ஹாட் ஏர் பலூன்ஸும் பயன்படுது.
இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பீப்புள் யூஸ் பேராசூட்ஸ். அதாவது சில எமர்ஜென்சி ஆபத்தான காலங்களில் மக்கள் இந்த பேராசூட்டை பயன்படுத்துகிறாங்க. எதற்கு பயன்படுத்துகிறாங்க? அண்ட் கம் டவுன் ஸ்லோலி, கீழே இறங்குவதற்கும் பாதுகாப்பாக மெதுவாக இறங்குவதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இந்த காற்று தான் இதற்கு உதவி பண்ணுது. மேலிருந்து கீழே இறங்குவதற்கு இந்த காற்று தான் உதவி பண்ணுது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்ட் எனர்ஜி அப்படின்னா காற்று ஆற்றல். ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ரீஜியன் ஆஃப் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதாவது ஏர் எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி நகருது அப்படின்னா, அழுத்தம் அதிகமான இடத்து, ஹை ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்திற்கு செல்கின்றன. இந்த ஏர் எப்படி செல்லுது? ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு செல்லுது. This flow of air at high speed is called wind. இந்த ஓட்டத்திற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காற்றுன்னு சொல்கிறோம். This flow of air at a high speed is called wind. This wind is used to generate electric power with the help of windmills. அதாவது இந்த காற்று எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணுறது. அதாவது காற்றின் உதவியோடு தான் மின்சாரம் தயாரிக்கிறோம் இல்லையா? அந்த எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணுறது அதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த காற்றின் உதவியுடன் இந்த விண்மில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. விண்மில்ஸ் அப்படின்னா காற்றாலைகள். இந்த காற்றாலையின் உதவியுடன் தான் இந்த எலக்ட்ரிக் பவர் மின்சாரம் தயாரிக்கப்படுது. இப்போது டூ யூ நோ ஒரு ஜிகே கொஷின் பார்க்கலாம். பிர்பில்லிங் இன் ஜோகிந்தர் நகர் வேலி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் நோன் அஸ் பேராகிளைடிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்த பேராகிளைடோ அதாவது கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற பேராகிளைடிங்க்கு பேர் பெற்ற இடம் அப்படின்னா இந்த ஜோகிந்தர் நகர் வேலி, அதாவது ஜோகிந்தர் நகர் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. இதுதான் ஜோகிந்தர் நகர் பள்ளத்தாக்கு. இது பேராகிளைடோட கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன் தமிழ்நாடு ஏலகிரி இஸ் எ குட் பேராகிளைடிங் ஸ்பாட். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏலகிரி தான் இந்த பேராகிளைடிங் விளையாடுவதற்கு ஏற்ற இடமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த பிளேசஸ் வேர் விண்ட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு. அதாவது விண்ட் எனர்ஜி அப்படின்னா என்னது? காற்றாற்றல் இல்லையா? அது தயாரிக்கக்கூடிய இடங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி இன் த கிளாஸ் ரூம். நம்ம என்ன பண்ணணும்? இந்த விண்ட் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை பற்றி கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் மேக் எ ரிப்போர்ட் ஆன் யுவர் டிஸ்கஷன். அதை பற்றி ஒரு அறிக்கை என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் தயாரிக்கணும். இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? அதாவது இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர், அதாவது காற்றோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஏர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? வாட்டர் சைக்கிள், சப்ளைஸ் எனர்ஜி, சவுண்ட் ட்ராவல்ஸ் த்ரூ ஏர், யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பேராசூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸ், விண்ட் எனர்ஜி, இங்கெல்லாமே இது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? தேங்க்யூ சில்ட்ரன்.